ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபவுட் ஆர் லேர்ன். அதாவது நாம் இன்று பார்க்கவிருக்கும் மாவீரன் அலெக்சாண்டரை இரும்பு பறவை என்று வர்ணிக்கிறார் திரைப்பட பாடலாசிரியர் பா. விஜய். அந்த இரும்பு பறவையை மேலும் வர்ணிக்கிறார் இவ்வாறு: இரத்தமும் யுத்தமும் இவன் தாய்ப்பால், வீரமும் விவேகமும் இவன் ஆயுதம், கம்பீரமும் அழகும் இவன் சக்தி, 8 திசைகளையும் ஏறெடுத்து பார்க்க வைத்த கிரேக்க புயல், உலக வரைபடத்தை நிர்ணயம் செய்யும் அளவில் உலக தேசங்களை தன் எக்கு பாதையில் நசுக்கி வைத்திருந்த ஓர் இரும்பு பறவை. ஒரே ஒரு அணு ஆயுதமே அபாயகரமானதென்றால் ஒவ்வொரு அணுவையுமே ஆயுதமாக கொண்ட மனிதன் எத்தகையவன்? அந்த மனிதன்தான் அலெக்சாண்டர் த கிரேட். கிமு 356 ஆண்டு ஜூலை 20 மாசிடோனியா கற்றுக் கொடுத்தார். கிமு 336 ஆண்டு மன்னன் பிலிப்ஸ் கொலை செய்யப்பட்ட பிறகு தனது 20வது வயதில் அரியணை ஏறினார் அலெக்சாண்டர். அடுத்து 13 ஆண்டுகளில் துருக்கி, எகிப்து, ரஷ்யா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் என்று பல நாடுகளை தன் காலடியில் கொண்டு வந்தார். அவரின் கடைசி ஆண்டுகளில் அவரது கவனம் இந்தியாவின் பக்கம் திரும்பியது. இந்து சமவெளியை கடந்து பஞ்சாப் மன்னன் போரஸை கடுமையான போருக்கு பின் முறியடித்தார் அலெக்சாண்டர். பின்னர் போரஸிடம் உங்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று அலெக்சாண்டர் கேட்க, ஒரு மன்னனைப் போல் நடத்த வேண்டும் என்று போரஸ் கூறினார். உடனே தான் கைப்பற்றிய தேசத்தை அவரிடமே ஒப்படைத்து அதனை மாசிடோனியாவின் பாதுகாப்பு உட்பட்ட தேசமாக அறிவித்தார். நன்னெஞ்சம் கொண்ட அலெக்சாண்டர் இந்த காலகட்டத்தில் தான் அவரின் வெற்றிகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த புசிஃபேலஸ் குதிரை இறந்து போனது. அந்த துக்கத்தில் ஒரு வாரம் உணவே இல்லாமல் அலெக்சாண்டர் துவண்டு கிடந்ததாக ஒரு குறிப்பு